சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எப்படி இருக்கு இந்த ஒரு லைஃப், இந்த 14 வருஷம் இந்த ஒரு கான்ஃபிடன்ட்? நான் தான் ஆல்ரெடி நிறைய இதில் சொன்ன மாதிரி மௌன குருவுக்கு அப்புறமே ஒரு படமும் பார்த்து தான் செலக்ட் பண்றேன். ஸ்டேஜ்ல உங்களுக்கு பேச வராது, ஆனா ப்ரொமோஷன்ல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டேஜ் விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல சில படம்லாம் நான் ஸ்டேஜ்ல ப்ரொமோட்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ரொம்ப ஃப்ராங்கா பேசுறோன்ற பேர்ல கண்ணாமண்ணான்னு பேசி நீங்க எந்த இடத்துல ஓகே பண்ணலாம் அப்படின்னு டிக் பண்ணீங்க? ஒரு கனெக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் செட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அது 4th பார்ட் வரைக்கும் போகுது. கோப்ரா ரிலீஸுக்கு அப்புறம் இந்த மிக்சட் ரிவ்யூ பார்த்துட்டு அவர் கொஞ்சம் டவுனா இருந்தார் அப்படின்னா நாங்க சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்ச உடனே நான் அவரை போய் மீட் பண்ணேன். அவரை போய் மீட் பண்ணி ரிலாக்ஸா இருங்க, சரியாயிரும், இது எல்லாரும் ஃபேஸ் பண்றது தான். பைக் சீக்வன்ஸ்ல வந்து நீங்க கீழே விழுந்தப்போ எல்லாருமே பதறி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம். சார் வந்து மைக்ல ஸ்பீடா வாங்க அப்படின்னாரு, நல்லா திருப்பிட்டேன். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 30-40 பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கட்டு சொல்லுமா, ஐயோ இவங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு பதட்டத்தில் என்ன பண்ணிட்டேன், கால் பிரேக் அழுத்துறது போல ஸ்ட்ரைட்டா ஹேண்ட் பிரேக் அழுத்திட்டேன். கோயில் குளம் இருந்துச்சு, அங்க பக்கத்துலயே உட்கார வச்சாங்க. அப்பதான் வந்து மருந்தெல்லாம் தடவிட்டு இருக்கும் போது யாருக்கோ ஒரு போன் ரிங்டோன் அடிச்சது. மாமோ எங்க இருக்கீங்க, கீழே விழுந்து கிடக்குறேன். ரன்னை ஏமாத்திலாம் விளையாண்டது இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த 500 ரன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு இருக்கான்னு தான் தெரியல. அடி வாங்கினது நாங்க தான், எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. முக்கிய நிலை உடனுக்குடன் கொஞ்சம் வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அருள்நிதி பிரதர் இருக்காங்க. எல்லாருமே நம்ம சார் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரோலாம் கொடுப்போம். ஆனா இந்த மனுஷனை மட்டும் நம்ம வந்து அண்ணன் உரிமையா கூப்பிடலாம், பிரதர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு படங்கள் மூலியமா. இவரோட நேம் இருக்கு, எந்த டைரக்டர் பேர் இருந்தாலும் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கேரண்டி அந்த படத்துக்குள்ள போவாங்க, கண்டென்ட் இருக்கும். ஆனா இவர் பேர் எங்க இருந்தாலும் அதுக்குள்ள கண்டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சிட்டு அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் தான். உங்க நேம் இருந்தாலே ஒரு மக்கள், அந்த ஆடியன்ஸ் இருக்காங்களே, அது உங்களுக்கு பிடிச்சிட்டீங்க, அந்த கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி. சோ எப்படி இருக்கு இந்த 14 வருஷம் டிராவல்? உங்க நேம் பார்த்தாலே ஒரு மாதிரியான மக்கள் அவ்வளவு கான்பிடென்ட்டா உள்ள வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஒரு லைஃப், இந்த 14 வருஷம் இந்த ஒரு கான்பிடென்ட்? இப்போ நம்ம இவ்வளவு நாள் டிராவல் ஆயிருக்கோம்னா பார்த்து தான் படம். நான் ஆக்சுவலா இப்போ 15 இயர்ஸ்ல நான் நிறைய படங்கள் பண்ணல, ஒரு 18 to 19 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். நான் தான் ஆல்ரெடி நிறைய இதுல சொன்ன மாதிரி மௌன குருவுக்கு அப்புறமே ஒரு படமும் பார்த்து தான் செலக்ட் பண்றேன். ஸோ மௌன குருவில் வாங்கின நல்ல பேரை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டுமே பார்த்து தான் செலக்ட் பண்றது. ஸோ இதுக்கப்புறமும் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணா இன்னொரு 15 வருஷம் தாங்கலாம். இல்ல அதுக்கு மேலேயே தாங்கலாம். எங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஸ்டேஜ்ல உங்களுக்கு பேச வராது, ஆனா ப்ரொமோஷன்ல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டைரக்டர் இருக்காங்களா, ஹீரோயின்ஸ் இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களும் மீறி நான் என் படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுப்பேன்னு கிட்டத்தட்ட எல்லா படங்களுக்கும் தனி மனுஷனா நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ப்ரொமோஷன்ல நான் இப்படிதான் அப்படின்றதுல அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? அது எப்படின்னா அது எனக்கு தெரியல. அது கண்டிப்பா படத்தை ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டேஜ் விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல சில படம்லாம் நான் ஸ்டேஜ்ல ப்ரொமோட்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ரொம்ப ஃப்ராங்கா பேசுறோன்ற பேர்ல கண்ணாமண்ணான்னு பேசி அது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையாயிருது. இன்டர்வியூஸ் வந்து அது ஜாலியா போகும், நீங்க கேள்வி கேட்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துரும், ஜாலியா போயிடும். ஸோ எல்லா படத்துக்கும் நான் ப்ரொமோஷன் வந்துட்டு தான். அதுதான் சொல்றேன். அதுக்குதான் எங்களோட வாழ்த்துக்களும் கூட. டிமாண்டிக் காலனி 2 அப்படின்னு வரும்பொழுது இந்த பார்ட் 2 அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சோசியல் மீடியாலும் பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் தயக்கம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐயோ 2 அப்படின்ட்டு. ஆனா அந்த காஞ்சனாவா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமான ஒரு நல்ல வரவேற்பு. நீங்க எந்த இடத்துல ஓகே பண்ணலாம் அப்படின்னு டிக் பண்ணீங்க? இல்ல 2 நான் தான் அவரை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி அவர் இமைக்கா நொடிகள் பண்ணும்போதும் நான் பண்ணுங்கன்னு, அப்புறம் கோப்ரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நான் அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்பெல்லாம் அவர் சொல்லும் போது இல்லை கரெக்டான லைன் இன்னும் செட் ஆனா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், வெறும் நம்ம டைட்டில் மட்டும் போட்டுட்டு நம்ம பிஸ்னஸ்க்காக பண்ணோம்னா அப்புறம்
ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதுவும் சேர்ந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னுள்ளது அவர் ரொம்ப கிளியரா இருந்தாரு. அப்புறம் கரெக்டா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, நல்ல ஒரு கனெக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் செட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அது 4th பார்ட் வரைக்கும் போகுது அப்படின்னாரு. 4th பார்ட்டோட கதை முடிஞ்சிடுற மாதிரி தான் இருக்கும், பார்ட் 4ஓட. ஸோ செகண்ட் பார்ட் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தங்களை வச்சு ஸ்டோரி இவர் இருந்து வேற ஒருத்தங்க டைரக்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அது அனௌன்ஸ்மெண்ட் கூட வெங்கி வச்சு நாங்க பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து கதை கேட்கும் போது வெங்கி தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணாப்ல. நல்லா இருந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா எந்த 2 கேரக்டரா வரும், இதுல ஒரு புது கேரக்டர் வரும் என்னோடது எல்லாம் இது பண்ணும்போது, ஒரு நாள் அஜய் வரும்போது வெங்கியும் அஜய் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இது மாதிரி இது அஜயே பண்றதுதான் பெட்டரு. ஏன்னா இதுல படத்தோட மேக்கிங் கண்டிப்பா எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா மேக்கிங்க்கு பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காங்க. அந்த மேக்கிங் வந்து கதைக்குள்ளதான் இருக்கும். சும்மா ஆடம்பரம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அது கதையும் அந்த மேக்கிங்கும் சேர்ந்து வரும்போது சாம்சியஸோட மியூசிக் வந்தோடனே இது பயங்கரமா இருக்கு. ஏன்னா கோப்ரா ரிலீஸுக்கு அப்புறம் இந்த மிக்சட் ரிவ்யூ பார்த்துட்டு அவர் கொஞ்சம் டவுனா இருந்தார் அப்படின்னா நாங்க சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். கூடயே ஒரு ஃப்ரெண்டாவும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? இல்ல என்ன மைண்ட் செட்? அவரை மீட் பண்ணேன். ஏன்னா கோப்ரா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த பார்ட் 2 ஸ்டார்ட் பண்றோன்ற பிளான் இருந்துச்சு. அப்பதான் வெங்கி இருந்துச்சு. அப்போ நான் அவரை போய் பார்க்கும்போது டிமாண்டிட்டோ ஆபீஸ்ல தான் அவர் இருந்தாரு. ஐ திங்க் அவரோட ஆபீஸ்ல அப்போ அந்த டிமாண்டி ஸ்டில் எல்லாம் போட்டு வேலை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டில் எல்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க. அப்பதான் நானே அந்த ஆபீஸ் போறேன். நான் கோப்ரா ஃபர்ஸ்ட் ஷோ நான் படம் இன்னும் அப்ப பாக்கல. ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்ச உடனே நான் அவரை போய் மீட் பண்ணேன். அவரை போய் மீட் பண்ணி ரிலாக்ஸா இருங்க, சரியாயிரும், இது எல்லாரும் ஃபேஸ் பண்றதுதான் அப்படின்னும். ஸோ அப்போ ஒரு ஃப்ரெண்டா இருந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவு இருந்தோம். நானும் போனேன், நானும் என்ஆர்சியும் ஒன்னாதான் போனோம். இன்ட்டு 2 ஒர்க் பண்ணதான் 2 நினைக்கிறேன், இந்த பார்ட்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்புட் நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவேன். நிறைய விஷயங்கள் நீங்க மாத்திருக்கீங்களோ அப்படின்றதான் எங்களோட கொஸ்டினாவும் இருக்கு. நம்ம டீம்லாம் ரிசர்ச் பண்ணும் பொழுது எங்களுக்கு பழைய அருள்நிதியை அப்படியே ரீவைண்ட் மாதிரி நாங்கள் போனோம். அதில் வந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அவ்வளோ ஜாலியாக கவுண்டர் பட்டுலாம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அதில் பார்த்தோம், இன்க்ளூடிங் மோகன் அண்ணா அப்படின்னு. இன்னும் அந்த கேங்லாம் இருக்காங்க. ஏன் அந்த அருள்நிதி இப்போ வெளியே வரமாட்டாரு? எங்க முன்னாடிலாம் ஏன் வரமாட்டாரு? இல்லையே, நான் இப்போ நீங்க ஏதாவது ஜாலியா பேசுறீங்கன்னா பேசிடுவேன். இப்போ நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கோம்ல, 3-4 நாளா நான் ஸ்டாப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இருக்கேன். இல்ல நிறைய ரொம்ப லைக் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், அதுக்காக சில விஷயங்கள் மாத்திக்கணும் அப்படிலாம் இல்ல. நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா நீங்க மாத்திக்கலன்றதுக்கு ஒரு சாம்பிள் வந்து அந்த மைக்கு ஸ்டேஜில் பிடிச்சி பேசுறப்ப நான் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன் அப்படின்ற விஷயம் தான். இதெல்லாம் அந்த கேங்களோட இருக்கப்ப நீங்க வேறதான், அது கரெக்ட் தானே? ஆமா, ஜாலியா இருப்பேன், அங்க ஃப்ரீயா இருப்பேன். இப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கேன், பட் அதுக்காக ஓவர் ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல இன்டர்வியூல. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் படம் அப்போ அப்பா கூட இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய அதுவும் நான் ரிசர்ச்ல தான் எடுத்திருந்தோம். அப்போ வந்து அந்த பைக் வம்சமும் இருந்தாங்க, மௌன குருவும் இருந்தாங்க, ஒரு கண்ணி மூணு களவாணி, டிமாண்டியும் அப்பா தான் ப்ரொடியூஸ் அவர் தான் பண்ணாங்க. ஆனா அந்த பைக் சீக்வன்ஸ்ல வந்து நீங்க கீழே விழுந்தப்போ எல்லாருமே பதறி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் அப்பவுமே எந்திரிச்சு மாமோ நீங்க எங்க இருக்கீங்க? அதெல்லாம் ஞாபகம் இருக்கேன், அந்த மெமரிஸ் எல்லாம். அந்த இன்ஸ்டன்ட் நான் மறக்க முடியாதுல்ல, ஏன்னா அடி வாங்கினது நான் இல்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பைக், அது ஐ திங்க் செகண்ட் ஷாட் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு வாட்டர் டேங்க் மேல ஃபர்ஸ்ட் ஏற விட்டு ஒரு மாண்டாஜ் எடுத்தாரு. அதுவே வந்து சமாயிட்டு இருக்கும் அந்த வாட்டர் டேங்க். அது மேல ஏறி அது கம்பிலாம் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்பவே என்ன சகுனம் சரியில்லையே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பைக் ஓட்டும் போது நான் அதுக்கு முன்னாடி பெருசா பைக் ஓட்டுனது கிடையாது. இத்தனைக்கும் பைக் டீலர்ஷிப்லாம் வச்சிருக்கோம், ஆனா பைக் நான் பெருசா ஓட்டுனது கிடையாது. அப்போ வந்து ஆக்ஷன்ல ஓட்ட சொல்லிட்டாரு, ஒரு தடவை ஓட்டிட்டேன் கரெக்டா. அது கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும் அந்த இடம். 2வது தடவை ஓட்டும் போது அவர் மைக்ல ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. கரெக்டா கேமரா வந்து இப்படி ட்ராலி எல்லாம் போட்டு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வருது. சார் வந்து மைக்ல ஸ்பீடா வாங்க அப்படின்னாரு. நல்லா திருப்பிட்டேன். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 30-40 பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கட்டு சொல்லுமா, ஐயோ இவங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு பதட்டத்துல என்ன பண்ணிட்டேன், கால் பிரேக் அழுத்துறது போல ஸ்ட்ரைட்டா ஹேண்ட் பிரேக் அழுத்திட்டேன். அது தூக்கி வாரி சரசரன்னு போய் விழுந்தேன். சரியான அடி அது. இந்த சைடு ஃபுல்லா எல்லா இடமும் அடிபட்டுச்சு. அப்புறம் போய் அங்க பக்கத்துல இருக்கிற கோயில் குளம் இருந்துச்சு, அங்க பக்கத்துலயே உட்கார வச்சாங்க. அப்பதான் வந்து மருந்து எல்லாம் தடவிட்டு இருக்கும் போது யாருக்கோ ஒரு போன் ரிங்டோன் அடிச்சு, மாமோ எங்க இருக்கீங்க, கீழே விழுந்து கிடக்குறேன் அப்படின்னு. அது வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி ஒரு மாதிரி
பாண்டியராஜ் சாரே கண் கலங்கிட்டாரு. ஏன்னா அவர் ஆக்சுவலா ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நானும் அவரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணுவோம், பேசுவோம், ஒரு மாதிரி ஆகி ஆனா அங்க இருந்து ஒரு 2 hours திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். அது அந்த ஒரு மெமரிஸ் மீறி உங்க கூட இருந்தவர் கூட அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாரு, ஆமா இதோட முடிஞ்சிச்சு. அப்போ கணேஷ்னு சொல்லிட்டு அண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா வந்து ஒரு 1 week கழிச்சுதான் ஷூட் வந்தாங்க. அண்ணி அநேகமா கிளம்பி வந்துருவோம்னு நினைக்கிறேன், இது மாதிரி சாருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா. உடனே அப்புறம் ஃபோன் பண்ணி இல்ல எதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஆக்சுவலா அன்னைக்கு நான் ஷூட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஷூட் பண்ணதுதான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் ஆகுது. நான் அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்திருந்தேன்னா 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும், அப்புறம் ஆரம்பிச்சிருப்போமான்லாம் தெரியாது. இல்ல அந்த ஒரு அங்க ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும்ல, ஓகே நம்ம இதுதான் மக்களும் பாப்பாங்க, நம்மளுக்கு வராத விஷயத்தையும் நம்ம ஆன் ஸ்பாட்ல ட்ரை பண்றோம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த அருள்நிதி பார்த்துட்டு நீங்க ஏதாவது கேட்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, ஏதாவது சொல்லணும் அந்த மாதிரி? சொல்லணும்னா அந்த பீரியடை நான் கிராஸ் பண்ணனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் ஆறேன். ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 18 படங்கள், ரொம்ப நீங்களே செலிப்ரேட் பண்ணி எனக்கு மனசு நிறைஞ்ச ஒரு படம், இந்த வெற்றியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா இதை சொல்லுவீங்க? இல்ல, மௌனகுரு எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஏன்னா நான் என்னன்னே என்ன எப்படி போகுதுன்னு. ஏன்னா நான் வம்சம் வந்து லான்ச்சுக்கு நல்ல படமா இருந்துச்சு. வம்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுல மாஸ் எலிமெண்ட் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதவர்னும் போது அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலே அமையுமான்னு நமக்கு தெரியாது, அமைஞ்சுது. அதுக்கப்புறம் நான் உதயன் ஒரு படம் ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு டூ ஏர்லியா இருந்துச்சு அந்த டைம். ஒரு டபுள் ஆக்ஷன்றது அந்த நேரத்துல டூ ஏர்லி. இப்போ எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் அதை இன்னும் பெட்டரா கேரி பண்ணியிருக்கணும். நான் மேபி அந்த படத்தை நல்லா கேரி பண்ணியிருந்தா அது இன்னும் நம்ம டைரக்டர் பண்ணாங்க பண்ணல அப்படின்றத மீறி நம்ம அதை கேரி பண்ணியிருந்தா கூட அது பெட்டரா போயிருக்கும். ஸோ அப்போ நான் பிளாங்கா இருக்கும் போது மௌனகுரு வந்து திருப்பி எனக்கு அது ரீஎன்ட்ரி மாதிரி தான் மௌனகுரு. ஸோ டுவர்ட்ஸ் இப்படி ஒருத்தன் இருக்கான் படம் பண்றான் அப்படின்றது ஆக்குனது வந்து மௌனகுரு தான். ஆமா, ஏன்னா சாந்தகுமார் சார் எங்க சொன்னாலும் உங்க பேரை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே இதை மாத்திக்கலாம் அதை பண்ணலாம் எங்கேயுமே சொல்ல மாட்டீங்களா? இல்ல அந்த கதைக்கு மட்டும் தேவைப்படல உங்களோட சஜஷன்ஸோ? எந்த படத்துக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னது கிடையாது. அதனாலதான் இயக்குநர்களின் நாயகனாகவும் தயாரிப்பாளரின் நாயகமாகவும் தொடர்ந்து எந்த படமுமே யாருக்கிட்டையும் நான் கதை கேட்கும் போது மேபி ஏதாவது சொல்லுவேனே தவிர்த்து, அது கூட ரொம்ப ரேரா சொல்லுவேன். அதுக்கப்புறம் எதுவும் சொல்றது கிடையாது. இதை தூக்கிருங்க அதை தூக்கிருங்கன்னு சொல்றது கிடையாது. ஓகே, உங்களோட ரேஸ் அப்படின்றது எதை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு? இந்த பக்கம் பெரிய ஹீரோஸ் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அவங்கவுங்க பிசினஸ் நோக்கி எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அருள்நிதி அவர்கள் எந்த ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு? இல்ல, கண்டிப்பா கதை கேட்கும் போது நான் ப்ரொடியூசர்ஸோட நாங்க பேசுவோம். லைக் நம்மளோட சேட்டலைட் என்ன ரேட்டுக்கு போகுது, நம்மளோட ஓடிடி என்ன இதுக்கு போகுது, இவ்வளவுதான். இப்ப எல்லாருமே அந்த பிசினஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் ஒருத்தவங்க கிட்டே வராங்க. சோ அதுக்கான பட்ஜெட் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம படத்துக்கு நம்ம சக்சஸ் மூலியமா தான் அதை ஏத்த முடியும். அதே மாதிரி சில படங்களுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் தேவைப்படும்ன்றது இருக்கு. இப்போ டிமாண்டியோட பட்ஜெட் வேற பட்ஜெட். ஏன்னா டிமாண்டி வந்து இது வெறும் என்ன சம்பந்தப்பட்டது கிடையாது. டிமாண்டி காலனி 2ன்றது அது ஃபர்ஸ்ட் ஏன் படமா பாக்குறது மாரி அது டைரக்டர் படம். அது ஒரு பேய் படம். அந்த பார்ட் 1 பாத்தீங்கன்னா அது அஜய் படம். அது இப்ப இந்த படமும் வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வெளியில இருக்குன்னா அது என்ன தாண்டி அஜய்னு ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி இந்த டேட்லயும் நாங்க வரோம், இன்னும் நிறைய படங்கள் வருது. இப்ப நானே என் படம் வேற ஒரு படம்னா இந்த டேட்ல நான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் ஸ்டார்டிங்கே ஒரு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பார்ட்னால தருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்ற படங்கள்லாம் அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் போய் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும். ஸோ என் படங்கள் எல்லாமே நான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் நாங்க பண்றோம். இந்த பட்ஜெட் தாண்ட வேண்டாம் அப்படின்றதுல இதா இருக்கும். எனக்கு வந்து டவுன் த லைன் இவ்வளவு படம் பண்ணியிருக்கோம், அந்த நல்ல படமா பண்ணிருக்கோன்ற பேர் வாங்கணும்ன்ற. இன்ஸ்டா பேஜஸும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. என்ன உங்களுக்கு மனசு தோணுதோ அதை ஷேர் பண்ணக்கூடியவர் தான் அருள்நிதி அவர்கள். அதுல பாத்துட்டு இருக்கப்ப நீங்க போலீஸ் காஸ்டியூம் ஒண்ணு போட்டிருப்பீங்க, குட்டி பையன். நானும் இருப்போம். அதுல நீங்களும் அண்ணனும் இருப்பீங்க. ஆனா நீங்க தனியா இருக்கும் பொழுது பக்கத்துல ஒண்ணு எழுதிருக்கும், தாத்தா கையெழுத்தது. எஸ், அருள்நிதி குட்டி வாழ்கன்னு இருக்கும். சோ அந்த மெமரிஸ் எல்லாம் நீங்க ரீகால் பண்ணது உண்டானே? ஆமா, நான் 2097 98 வரைக்கும் நானும் உதயனெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தோம். 2001-2 வரைக்கும் நான் தாத்தா வீட்டுல தான் இருந்தேன். ஸோ நான்
தாத்தா வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஸ்கூல் ஒரு நாள் விடாம எல்லா நாளும் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். அப்பெல்லாம் அந்த கட் அடிச்சதெல்லாம் இல்ல. ஸ்கூல்ல ஸ்கூல் அதான் 10th 12th அந்த மாதிரி எல்லாம் கூட. ஓகே, ஐ திங்க் 11th 12th ஏதோ ஒரு வாட்டி கட் அடிச்சுட்டு மாதவன் சார் படம் ஏதோ ஒண்ணு போயிருக்கோம், மாயாஜா. அது 11th 12th படிக்கும் போது. ஆமா, அப்போ அது மாட்டினதுல இல்ல, வந்துச்சு. ஓகே, ஆனா அந்த போட்டோ மட்டும் நாங்க தனியா எடுத்து வச்சிருந்தோம். ஓகே, இது மட்டும் அவருக்கு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு தான். நீங்க நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க 3 பேரும். அழகா வளர்ந்ததா இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாண்டதா இருக்கட்டும். ஆனா அந்த ரன்னை ஏமாத்தி எல்லாம் விளையாண்டது இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த 500 ரன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு இருக்கான்னு தான் தெரியல. அடி வாங்கினது நாங்க தான், எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 500 ரன்னுக்கு பால் போட்டது நாங்க தான். ஏன்னா நீங்க சென்டர்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு எப்பவுமே அந்த பொசிஷன் கரெக்டா இருக்குமா? ஏன்னா இந்த பக்கம் 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, நீங்க சென்டர்லயே நின்னுட்டு இருக்கீங்க. அது தானா அமைஞ்சதா இல்ல வந்து போட்டோல இப்படி ஒரு அவ்வளவு டீகோட் பண்ணி, ஏன்னா இது இவ்வளவு டீகோட் பண்ணி வச்சிருக்காங்களே தெரியல, தற்செயலா எடுத்த போட்டோ. தற்செயலா அமைஞ்சது. ஓகே, நான் அது ஆன்சர் எடுத்துக்கிறேன். அப்பாவை ப்ரொடியூசரா நான் விஷயங்கள் தான். நீங்க அப்பால இருந்து வெளியே வந்துருங்க, ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ண படங்களா இருக்கட்டும். ஓகே, அருள்நிதி நடிகன் ஆயிட்டாரு, நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது அடுத்தடுத்த படங்களுக்கு அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குல்ல. உட்காந்து என்னைக்காவது டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? அப்பா ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுனது உண்டா? இல்ல அவரே வந்து ஓகே இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, இதே செலக்டிவா பண்ணுவோம் அப்படின்னு? இல்ல, ஸ்டோரி கேட்டு செலக்ட் பண்றது வந்து அவர் என்கிட்ட தான் விட்டாரு. மௌனகுரு, ஒரு கண்ணி, இந்த வம்சம் வந்து எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணது. வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல பண்ண வேண்டியது. அப்புறம் அந்த டைம்ல ராம்நாராயண் சார் வந்து அப்பா நீங்க அப்பாவே பண்ணிட்டா நல்லா இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்ன்றனால அவரும் ஃபீல் பண்ணாரு. இது திருப்பி டிமாண்டிக்கு தான் அப்பா ஃபுல்லா ஸ்கிரிப்ட்ல உட்காந்து கேட்டாரு, டிமாண்டி காலனி பண்ணும்போது. அப்புறம் வந்து அப்படியே அடுத்தடுத்த படம் வெளியில நான் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவரு வந்து அப்போ கேட்பாரு, என்ன நீ நம்ம பண்ணலாம், நீ வெளில பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. ஆல்ரெடி நான் நம்ம ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ வந்தாங்கன்னா, சார் நம்ம ஒண்ணு பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ மோஸ்டா நான் பண்ண இப்போ கணேஷ் பாண்டியராஜ் சாரு, அப்புறம் 4 போலீஸ் பண்ண கிருஷ்ணா, நம்ம அஜய், என்ஆர்சி, இவங்க எல்லாம் அடிக்கடி வீட்டுக்குலாம் வருவாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வருவாங்க. ஃப்ரீக்வெண்ட் டச்ல இருக்கனால அப்பப்போ கேட்பாரு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவருக்கும் அடுத்தடுத்த வேலை இருக்கிறதுனால இப்போ நான் பிஸியா இருக்கிறதுனால அவர் ஹாப்பியா இருக்காரு. சூப்பர். இன்னொரு போட்டோ இருந்துச்சு, அருள்நிதி பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டோவும் போட்டிருந்தீங்க. கொல்லுப்பாட்டிக்கு பூ, அஞ்சுகம் பாட்டிக்கு பூ பண்ணும்போது அந்த ஒரு பேனர் இருந்துச்சுங்களா? என் பேர்ல இருந்துச்சு, அருள்நிதி பிலிம்ஸ் இருந்துச்சு, அருள்நிதி கம்பைன்ஸ் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வேதமூர்த்தி அங்கிள் இருக்காங்க, அவரு சன்னுதான் என் பக்கத்துல இருப்பாரு. மாயா வேதமூர்த்தி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வேதமூர்த்தி அங்கிள். வேதமூர்த்தி அங்கிளும் அப்பாவும் பார்ட்னரா இருந்தாங்க அப்போ. ஓகே, இப்ப அப்பா ப்ரொடியூசர். ஓகே, இப்ப வெளியிருந்து ப்ரொடியூசர்ஸ் வரும்பொழுது அருள்நிதிக்கு இந்த பட்ஜெட்டா, இவருக்கு நம்பி இவ்வளவு தூரம் பண்ணுவோம் அப்படின்றதுல உங்களுக்கு இந்த ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருந்தாரு, ரொம்ப பிடிச்சமானவரும் இருந்தாருன்னா யாராவது 2 பேர் கூட சொல்லலானே? இல்ல, எனக்கு தில்லீப் பாபு சார் ஆக்சஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முரளி சாரோட பண்ணும் போதும் ஆராய்ச்சினோம் நல்லா இருந்துச்சு. எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஹாப்பி தான். எனக்கு வேன்சன் மூவிஸ் பிருந்தாவன் எடுத்தாங்க, அவங்களோடயும் நான் டச்ல தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தகராறு துறை எடுத்தாப்புல K13 ப்ரொடியூசர் சங்கர் சார், அவரோடையும் டச்ல தான் இருக்கேன், பேசுவாங்க. இப்போ பேஷன் ஸ்டுடியோஸ்ல சுதன் அவரு பண்றாரு. யாரையும் வேலைன்னா வேலையை மட்டும் பார்க்காம எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கீங்க. கழுவேத்தி முருகன் வந்து அவர் அம்பேத் சாரு, அவரு கூட நல்லாவே பேசுவோம். அவரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் அம்பேத்குமார்னு சொல்லிட்டு, அவர்கிட்டயும் நல்லா ஜாலியா பேசுவோம். எல்லாரோடையும் டச்ல தான் இருக்கேன். 99% எல்லாரோடையும் டச். ஐ திங்க் 100% எல்லாரோடையும் டச்ல தான் இருக்கேன். டைரக்டர்ஸா இருக்கட்டும், இப்ப ஆப் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளவு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல எல்லாமே ஷேர் பண்ணீங்க. படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அவ்வளவு போஸ்ட் பாத்திருக்கேன். ஆனா செல்முருகனும் விவேக் சாரோட அந்த வாய்ஸ் மட்டும் நீங்க ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணீங்களா? அது மெமரிஸா, என்ன விஷயம்? அது அன்னைக்கே பண்ணிருந்தேன். அது ஆக்சுவலா எனக்கு விவேக் சார் அமைச்சிருந்தாரு. அது ஓகே, அது பிருந்தாவனம் ஷூட் அப்போ அன்னைக்கு நான் இங்க சென்னையில இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ மேபி என்ன மிஸ் பண்றேன்றதுக்காக சும்மா அந்த போஸ்ட மட்டும் அவங்க பண்ணி அமிச்சாங்க. அப்போ பயங்கரமா பேசுவோம். இப்போ ஆக்சுவலா எனக்கு இப்போ செல்முருகன் அவரோட பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பேசி. பட் அப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேசிட்டு இருப்போம். அவரு கவுண்டர் அடிப்பாரு, இவரு கவுண்டர் அடிப்பாரு, மாறி மாறி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு விவேக் சார் அனுப்புவாரு. அப்போ போஸ்ட் பண்ணது அது.
ஓவராலா இப்போ 2 டிமாண்ட் காலனி 2 வரும்பொழுது ரெட் ஜெயின்ட்டோட வரீங்க. இப்போ எல்லாருக்குமே டபுள் சந்தோஷம் தான். அண்ணன் படம் பார்த்துட்டாங்களா? பார்த்துட்டாங்க. அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. மேக்கிங் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அதானே உங்ககிட்டயும் சரி அவர்கிட்டயும் சரி 2 பேர்த்திட்டையும் ஒற்றுமையான ஒரு விஷயம். எதுனாலும் ஓப்பனா போல்டா பேசிடுவீங்க. இந்த படத்துல அந்த மாஸ் சாங்ஸா இருக்கட்டும், அதுல வந்து எங்களுக்கு பார்ட்டி சாங் ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் நாங்க அதை தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 10 மணிக்கு மேல ஆனா அந்த பாட்டு அந்த வைப்ல தான் இருப்போம். ஏதாவது எங்களுக்குன்னு இருக்கான ஸ்பெஷல் இதுல மாண்டேஜா தான் இருக்கும். கதையோட தான் போகும் எல்லாமே. ஆமா, இதுல ஆக்சுவலா அவங்க பிரியா பவானி சங்கருக்கே நல்ல ரோல். ஓகே, இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கூட இருக்கலாம். ஏன்னா கதை அவங்க ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க. சோ எல்லாருக்குமே நல்ல ரோல் இருக்கு இதுல. இதுல நிறைய பேர் பார்த்தோம், கிங்ஸ்லே இந்த மாதிரி நிறைய ஆட்களும் கூட இருக்காங்க. நல்லா வந்திருக்கு. அதான் எல்லாருக்குமே நல்ல ரோல் இருக்கு. அருண் பாண்டியன் சார் ரோல்லாம் சூப்பரா இருக்கும் படத்துல. ஓகே, ஆமா, நாங்க மறுபடியும் கேட்கறது எல்லாரும் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கோம். என்னதான் களத்தில் சந்திப்போம் இருந்தாலுமே கூட இந்த ஒர்க்கல் ஒரு கண்ணாடி மாதிரி என்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். எனக்கும் ஆசைதான். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. சோ அமைஞ்சா பண்ணிடுவோம் சீக்கிரம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கூட வந்து ஷேர் பண்ணது இல்லையா டைரக்டர்ஸ்? இல்ல, கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு சூழ்நிலைனால பண்ண முடியாம இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் வரும், கேட்பேன். ஓகே, ஆனா எனி டைமும் இந்த டோர் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி மட்டும் தான் அதுக்குதான் போறது. தேங்க்யூ சோ மச்ண்ணே. 15ஆம் தேதி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், நாங்களும் அதுல எப்பவுமே இருந்துகிட்டே இருப்போம். உங்களோட படங்கள் வரும்பொழுது நாங்களும் முன்ன நின்று அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்களோட டிராவல் ஆயிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும்